Hello friends, இன்னைக்கு நம்ம வீட்லயே ஈஸியா இந்த டபுள் சாக்லேட் மஃபின்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மஃபின் ட்ரேல இந்த மாதிரி பேப்பர் லைனர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான சாக்லேட் சிப்ஸில் 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது இந்த சாக்லேட் சிப்ஸ் இந்த மஃபின் பேக் ஆகி முடித்தோன்னே கீழே சிங்க் ஆகாமல் நடுவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த முட்டை நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்காச்சும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டை நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இந்த சீனி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் இந்த முட்டை கூட நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த சீனியும் முட்டையும் பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூட 1/2 கப் எண்ணெய் சேர்க்குறோம். இது சாதா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, செக்கை எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம். எண்ணெய் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கிறோம். பாலையும் சேர்த்துட்டு இந்த எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பீட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சல்லடையை வச்சு அதில் ஃபஸ்ட்டு மைதா மாவை சேர்த்துக்கோங்க. அது கூட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பேக்கிங் பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது கட்டி இல்லாமல் ஒரு ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் ஆகணும். ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பீட்டர் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் பீட் பண்ணுங்கள், ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் கொஞ்சம் காஃபி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட் சிப்ஸை இப்போ சேர்த்துக்கலாம். எல்லா சாக்லேட் சிப்ஸையும் சேர்க்காம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வச்சுக்கோங்க, மேலே டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணலாம். மற்ற சாக்லேட் சிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் அந்த பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஃபின் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்ம மஃபின் ட்ரேயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் பேட்டரை ஒரு பேப்பர் லைனர்லேயும் ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது, அது ஒரு முக்கால்வாசி தான் நிரப்பணும். ரொம்ப நிரப்புனீங்கன்னா பொங்கி வழிஞ்சிரும் கீழே. இது ஒரு 3/4 வர வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அது பேக் ஆகி வரும்போது அழகாக அது பொங்கி வரும். ஸோ நம்ம வச்சுருக்க எல்லா பேப்பர் லைனர்ஸ்லேயும் நம்ம சாக்லேட் பேட்டரை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சிப்ஸை மேலே டெக்கரேஷனுக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இது நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கு இல்லை ஒரு ஸ்கியூவரை இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா க்ளீனாக வரணும். எந்த மஃபினில் வச்சிங்கனாலும் அது க்ளீனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ அது பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம டபுள் சாக்லேட் மஃபின் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சாக்லேட்டியாக இருக்கும். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக சாக்லேட் சிப்ஸோட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.